ஹலோ கைஸ், இக்கிகாய் புக்கோட சம்மரி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் புக் படிக்க நேரம் இல்லாம இருப்பீங்க. ஸோ, அந்த புக்கோட ஹோல் சம்மரியையும் நான் ஷார்ட்டா இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கவர் ஆயிரும். இந்த வீடியோ பார்த்தாலே கிட்டத்தட்ட நீங்க புக் படிச்சதுக்கு சமம்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த புக் என்ன சொல்ல வருதோ, அதுல இருக்க எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டா இந்த வீடியோல நான் சொல்லிருவேன். இந்த வீடியோவ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இந்த ஹைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு ஹைப்பும் என்னோட கிரியேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? இக்கிகாய் எ ஜாப்பனீஸ் புக் 2 ஆர்த்தர் எழுதியிருக்காங்க. ஹெக்டர் கார்சியாவும், பிரான்சிஸ் மிராலஸும் சேர்ந்து எழுதின புக் தான் இக்கிகாய். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டுல உள்ள ஒகினாவா அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒகிமி அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்குது. அங்க இருக்க மக்கள் எல்லாம் 100 வயசு, 120 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 60-70 தாண்டுறது கஷ்டமா இருக்கு. ஆனா, அங்க ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா, 90-100 இருக்கு. இது எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு, அங்க உள்ள மக்கள நம்ம ஆத்தர் சந்திக்க போறாரு. அங்க போய் அவங்கள்ட்ட கேட்கிறப்ப, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரே காரணம் இக்கிகாய் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "இக்கிகாய்னா என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கட்ட கேட்கிறப்ப, "நீங்க அடுத்த நாள் எந்திரிக்கிறதுக்கான பர்ப்பஸ்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க வாழ்றதுக்கான பர்ப்பஸ்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பர்ப்பஸ் யார்ட்ட இல்லையோ, அவங்க இந்த உலகத்த விட்டு சீக்கிரம் போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நம்புறாங்க. அவங்க ஹேப்பியா வாழ்றதுக்கு காரணம் அந்த பர்ப்பஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பர்ப்பஸ்னா என்ன? அத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கும் அவங்க 4 விஷயம் சொல்றாங்க. அந்த 4 விஷயத்த தான் அவங்க இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைனும் பண்றாங்க. அந்த 4 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க பேஷன். வாட் இஸ் யுவர் பேஷன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. வாட் இஸ் யுவர் பேஷன்? இப்போ எனக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதில காசு வருதோ இல்லையோ நான் கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏன்னா, எனக்கு கேமரா பார்த்து பேசுறது பிடிக்கும். இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும். சில பேருக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும். எனக்கு சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது மாரி நெறைய பேருக்கு சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். புக் ரீடிங் சில பேருக்கு பிடிக்கும். இந்த மாரி பேஷன் என்னன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிங்க. அதில உங்க வாழ்நாள செலவழிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உங்கள ஹேப்பியா வச்சுக்கும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுல சிறந்து விளங்குகின்றீர்களோ, அத வந்து உங்க ப்ரொஃபஷனா தேர்ந்தெடுக்கிறது. நான் எதுல சிறந்திருக்கேன்னு நான் எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயம் செய்றப்ப நீங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு கோடிங் நல்லா வரும். சில பேருக்கு ரைட்டிங் நல்லா வரும். சில பேருக்கு டைரக்ஷன் நல்லா வரும். இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணொண்ணு வரும். அத வந்து அவங்க வந்து தன்னோட ப்ரொஃபஷனா மாத்துறப்ப, அது அவங்களுக்கு வேல்யூ தர்றப்ப, அதாவது மத்த மக்கள் அவங்கள பாராட்டுறப்ப, அந்த ப்ரொஃபஷன் செய்றப்ப, அவங்க அதில கிரேட்டா இருக்கப்ப, மத்த மக்கள் அவங்கள பார்த்து "ஏய் செமையா பண்றடா" அப்படின்னு சொல்றப்ப, அந்த ஹேப்பினஸ் வந்து லாங்கிவிட்டிக்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க. 3வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் வேர்ல்ட் நீட்ஸ் அப்படிங்கிற விஷயம். வாட் வேர்ல்ட் நீட்ஸ் இந்த வேர்ட நீங்க புரிஞ்சுக்கிறப்ப, நீங்க ஹேப்பியா வாழ்வீங்க. ஏன் நான் அத சொல்றேன்னா, நீங்க வான் கோவ எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். வான் கோவோட பேஷன் என்ன? பெயிண்டிங். அவரு எதுல சிறந்து விளங்குனாருன்னு கேட்டீங்கன்னா, பெயிண்டிங். ஆனா வேர்ல்ட் நீட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது அப்போ வான் கோவ ஒதுக்குச்சு. அப்ப அவர் வாழ்ந்த கட்டத்துல வான் கோவோட பெயிண்டிங் வந்து யாருக்குமே தேவைப்படல. அதனால அவர உதாசீனப்படுத்துனாங்க, நிராகரிச்சாங்க. அவர் பெயிண்டிங் விக்கவே இல்ல. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனாரு. பைத்தியம் பிடிச்சு இறந்து போனாரு. அப்போ மக்களுக்கு அந்த பெயிண்டிங் தேவையா இருந்தா, அவர் வாழ்க்கை வந்து வேற மாரி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 2 அவர்ட்ட இருந்துச்சு. பட் 3வது அவர்ட்ட இல்ல. அதாவது வாட் வேர்ல்ட் நீட்ஸ் அவர்ட்ட இல்ல. அதனால அவர் பைத்தியம் பிடிச்சு இறந்து போனாரு. அது மட்டும் இருந்துச்சுன்னா, அவர் ரொம்ப சந்தோஷமா ஒரு லைஃப வாழ்ந்து, நீண்ட காலம் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெயிண்டிங்க்கான மதிப்பு, மரியாதை அவருக்கு கிடைச்சது. வாழ்றப்ப கிடைக்கல. மேல பேசிய 3 விஷயத்த தாண்டி 4வது ஒரு விஷயம் இருக்கு. பணம். அந்த பணத்த நீங்க செய்ற வேலை உங்களுக்கு தரணும். 2வது விஷயம் சொன்னேன்ல, ப்ரொஃபஷன். எதுல நீங்க சிறந்து விளங்குறீங்களோ, அந்த ப்ரொஃபஷன் வந்து உங்களுக்கு பணத்த தரணும். இப்ப நான் YouTubeல வீடியோ போட்டே இருக்கேன். பட் எனக்கு வந்து வர்ற இன்கம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அத வச்சு நீங்க வந்து சாப்பிட முடியாது. சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா, சாப்பாட்டுக்கு கூட அந்த இன்கம் வராது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வேற வேலைய தான் பார்த்தாகணும். உங்க பேஷன் YouTubeஆ இருக்கலாம். பட் உங்க ப்ரொஃபஷன் வேற ஏதாவது ஒண்ணா இருக்கணும். வீடியோ எடிட்டிங்கா இருக்கலாம். அது மாசம் ஒரு 10,000, 15,000 வரும். அது மாரி வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன நீங்க கிரியேட் பண்றப்ப, நீங்க பேஷனையும் ஃபாலோ பண்றப்ப, நீங்க ஹேப்பியாவும் இருப்பீங்க. அதே டைம் உங்களுக்கு மணியும் வரும். புரியுதா? அந்த 4வது விஷயம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். 4 விஷயம் எப்பயும் கம்பைனா இருந்தா மட்டும் தான், அந்த 4 பாக்ஸையும் நீங்க டிக் பண்ணா மட்டும் தான், நீங்க வந்து
லாங்கிவிட்டியா, ஹேப்பியா இருக்க முடியும். இதுல ஒரு பாக்ஸ் டிக் ஆகாட்டி கூட நீங்க ஹேப்பியா இருக்க முடியாது. இக்கிகாய் அப்படிங்கிறது இந்த 4 விஷயத்துக்குள்ள வரும். லைஃப் சர்க்கிளே இதுதான். இத மட்டும் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, நீங்க ஹேப்பியா வாழலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சில பேர் பேஷனே ப்ரொஃபஷனாவும் மாத்தி, அதுல சிறந்து விளங்குனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ நீங்க கிரிக்கெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். வருண் சக்கரவர்த்தி கூட இப்ப ரீசென்ட்டா இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. நான் ஒரு நாள் ஃபுல்லா பவுலிங் போட சொன்னாலும் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதான் என்னோட பேஷன். எனக்கு என்ன செஞ்சாலும் கிரிக்கெட் சலிக்காது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, அதே அவர் சினிமால ட்ரை பண்றப்ப, அவருக்கு சினிமா வந்து சலிப்பு தட்ட ஆரம்பிச்சுருச்சு. அவருக்கு சினிமாவும் பேஷன் தான். ஆனா, அதுல ப்ரொஃபஷன் வைஸ் பார்த்தா அவர் கிரேட்டரா இல்ல. கிரிக்கெட்டும் அவருக்கு பேஷன் தான். ஆனா, ப்ரொஃபஷன் வைஸ் பார்த்தா அதுல அவர் கிரேட்டரா இருந்திருக்காரு. இந்த டிஃபரன்ஸ நீங்க புரிஞ்சுக்கணும். இத எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்பதான் இக்கிகாய் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க லாங் அண்ட் ஹேப்பி லைஃப்ப வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. அடுத்து அந்த மக்கள் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். அடுத்த நாள் நீங்க எதுக்கு எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரியணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இல்லாட்டி சோர்வாகி எப்படா டெத் வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் லைஃப் அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து யுஎஸ் மாரி கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் 40 வயசுல ரிட்டயர்ட் ஆகப் போறேன், 60 வயசுல ரிட்டயர்ட் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பாங்க. ஆனா ஜப்பான பொறுத்தவரைக்கும் ரிட்டயர்மென்ட் லைஃபே பத்தி யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மக்கள். முக்கியமா இந்த ஒக்கினாவா அப்படிங்கிற கிராமத்துல அவங்க 90 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நோ ரிட்டயர்மென்ட் லைஃப். 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டயர்ட் ஆகப் போறேன், இல்ல 40 வயசுக்கு அப்புறம் ரிட்டயர்ட் ஆகப் போறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க சாகுற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அவங்களுக்கான பர்ப்பஸ அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். வரையறதா இருக்கலாம், இல்ல விவசாயமா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் மாறலாமே தவிர, ஆனா அவங்க ரிட்டயர்மென்ட் லைஃபே ஏத்துக்க போறதில்ல. அதுக்குள்ள போகவும் போறதில்ல. ஆக்டிவா இருக்க போறாங்க சாகுற வரைக்கும். அதனால மட்டும் தான் அவங்க 90ல இருந்து 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அதுவும் சந்தோஷமா, ஆக்டிவா ஒரு ஹெல்த்தி லைஃப்ப வாழ்றாங்க. அடுத்த விஷயம் மோய். மோய்ன்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க அவங்க. அது வந்து சோசியலா அவங்கள வந்து பில்ட் பண்ணுது. சோசியல் கனெக்டிவிட்டிய ஏற்படுத்துது. அவங்க எப்பயுமே தனிமைய உணராம இருக்க அந்த மோய்ங்கிற குரூப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எப்போ ஒரு மனுஷன் வந்து சோசியலா கனெக்ட் ஆகுறானோ, அப்ப வந்து அவனுக்கான லோன்லினஸ்க்கான ஃபியர் வந்து போயிருது. அது மட்டும் இல்லாம இந்த குரூப்ல வந்து எல்லாவித ஹெல்ப்பும் கிடைக்கும். இப்ப அந்த குரூப்ல இருக்க யாராவது ஒருத்தர் கடன்ல இருந்தா, மீதி எல்லாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கடன்ல இருந்து வெளிய வர உதவுவாங்க. அதே மாரி கஷ்டத்துல இருந்தா உட்காந்து அவன்கிட்ட பேசுவாங்க. ஹேப்பியா இருந்தா அந்த ஹேப்பினஸையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. சோகமா இருந்தா அந்த சோகத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த சர்க்கிள் வந்து அப்படி பில்ட் ஆனனால, அந்த மனுஷன் வந்து எப்பயுமே லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டான். அண்ட் அவனுக்கு வந்து அந்த ஹேப்பினஸ் கிடைச்சிருது. நம்மள பார்த்துக்க ஆள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஹேப்பினஸ் கிடைச்சிட்டாலே, வேற லைஃப்ல என்ன வேணும் அப்படிங்கிற கேள்விய அவங்க எழுப்புறாங்க. கரெக்ட் தானே? நம்மள சுத்தி இருக்க மனிதர்கள் நம்ம மேல பாசமா இருந்தா, நம்மளுக்கு வேற என்ன தேவைப்பட போது? அதுவும் பண ரீதியாவும் அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. எல்லா விதமான விஷயங்கள்லயும் அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்னா, நம்மளுக்கு கவலையே இருக்காது, பயமே இருக்காது. நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துரும். அதத்தான் இந்த மக்களும் சொல்ல வராங்க. நாங்க இந்த மாரி ஒரு குரூப்ப கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த குரூப் இருக்க வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த பயமும் கிடையாது. நாங்க கடைசி வரைக்கும் ஹேப்பியா வாழ்வோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயட் அண்ட் ஹெல்த்தி லிவிங். டயட் அண்ட் ஹெல்த்தி லிவிங்ல அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா இருக்கு. அது பேர் கூட வச்சிருக்காங்க. ஹேரா ஹேச்சி பூன்னு சொல்றாங்க. அப்டின்னா 80% வயிறு ஃபுல் ஆகுற வரைக்கும் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஓவர் ஸ்டஃப் பண்ணவே மாட்டாங்க. 80% வயிறு ஃபுல் ஆயிருச்சா போதும்ன்னு சொல்லிட்டு நிறுத்திருவாங்க. இத அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது போக அவங்க டயட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்க. டோஃபு அதிகமா எடுத்துக்கிறாங்க. கிரீன் டீ அதிகமா எடுத்துக்கிறாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்க. இந்த மாரி விஷயத்தலாம் அவங்க வந்து அவங்க விவசாயம் பண்ண பூமியில இருந்தே எடுத்து சாப்பிடுறனால, ஹெல்த்தியா சாப்பிடுறனால, அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ வந்து அவங்க பிரிஃபர் பண்றதா சொல்லப்படுது. அவங்க டயட்டிங்ன்னு சொல்ல வர்றது என்னன்னா, பெருசா ஸ்ட்ரிக்ட்டா டயட் இருங்க. இது சாப்பிடாதீங்க, அது சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரல. அவங்க சொல்ல வர்றது ஒரே விஷயம் தான். நாங்க விவசாயம் பண்ணி, நாங்க விளைவிக்கிற பொருள நாங்க சாப்பிடுவோம். அவ்வளோதான். அப்படி சாப்பிடுறப்பயே இயற்கையான உணவு உள்ள வந்துருது. அந்த இயற்கையான உணவு வந்து அவங்க லைஃப் ஸ்பேன எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இதுதான் தெளிவா சொல்லப்படுது அந்த மக்களால. இவங்க சாப்பிடுற ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லோ கேலரி டயட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த லோ கேலரி டயட்ல இவங்க இருக்கிறப்போ வந்து, தானாவே அவங்களோட பாடி வந்து ஹெல்த்தியா மாறுது. இப்ப இருக்க காலத்துல அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ற விஷயம். இதுல அந்த மக்கள் வந்து அந்த வாழ்வியல்ல வாழ்றனால, அதாவது அவங்க சுற்றுச்சூழலே அப்படி இருக்கனால, அவங்க ஈஸியா அதுக்கு அடாப்ட் ஆயிக்கலாம். பட் நம்ம இப்போ சென்னை மாரி, பெங்களூர் மாரி சிட்டீஸ்ல இருக்கப்ப, நம்மளுக்கு ஜங்க்ங்கிறது நம்ம கல்ச்சரோட உள்ள புகுந்த ஒண்ணா மாறிருச்சு 2025ல. அதுலேருந்து வெளிய வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா, முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன்.
நீங்க லாங்கா வாழணும்னு ஆசைப்பட்டா, லாங்கா வாழணும்னு ஆசைப்படலன்னா, நீங்க ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா இருங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டி. எக்சர்சைஸ்க்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நல்லா இருந்துச்சு கேட்கிறப்ப. அதாவது இன்டென்ஸா ஜிம்ல போய்னா ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டோம். நாங்க வாக் பண்ணுவோம். வாக்கிங் தான் எங்களோட ஒர்க் அவுட்டே அப்படின்னு சொல்றாங்க. இது போக ஸ்ட்ரெச்சிங் பண்றாங்க. இது 2 தான் ஒர்க் அவுட்டே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, நீங்க வந்து ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றத விட, இந்த மாரி சின்ன சின்ன லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்றப்ப உங்க ஸ்ட்ரென்த் அதிகரிக்குது அண்ட் லைஃப் ஸ்பேன் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஜிம்ல போய் நம்ம அவ்ளோ ஒர்க் அவுட் பண்ணி அவ்ளோ கேலரிஸ பர்ன் பண்றோம். பட் இவங்க வந்து வாக்கிங் மூலமாவும், ஸ்ட்ரெச்சிங் மூலமா மட்டுமே கன்சிஸ்டன்ட்டா பண்றனால மட்டுமே இவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகரிக்குது. இவங்க ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. இத ஏன் சொல்றேன்னா, யுஎஸ்ல எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. டெய்லி 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கிறவங்கள பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். மோஸ்ட்லி அவங்க வீட்லயே ஜிம் இருக்கும். இல்லாட்டி ஜிம்முக்கு போயிருவாங்க. யுஎஸ்ல அந்த பாடிய மெயின்டெயின் பண்ணுங்கிறது ஒரு பிரெஸ்டீஜா பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நாங்க இவ்ளோ மெயின்டெயின் பண்ணாலும், எங்கனால அந்த லாங் அண்ட் ஹேப்பி லைஃப் வாழ முடியல. ஆனா இந்த மக்கள் வந்து வாக்கிங் மூலமாவும், ஸ்ட்ரெச்சிங் மூலமாவும் அத கொண்டு வரத பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. அடுத்த விஷயம் ஃப்ளோ, லிவிங் இன் த மொமெண்ட்ன்னு சொல்லலாம். இப்ப வந்து எஃப்1 படம் வந்துச்சுல்ல, அதுல வந்து சன்னி வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப, சில சமயம் வந்து எனக்கு வந்து பறக்கிற மாரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. ஹி இஸ் ஃப்ளையிங்ன்னு சொல்லிட்டு. அந்த மொமெண்ட் தான். எது செய்றப்ப நீங்க எல்லாத்தையும் மறந்து, அதாவது சாப்பாட்ட மறந்து, தண்ணிய மறந்து, அண்ட் இருக்க இடத்த மறந்து, நீங்க அந்த வொர்க்குக்குள்ள போயி இருக்கீங்களோ, அந்த வொர்க்க நீங்க செய்றப்ப அவ்ளோ ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹேப்பினஸ் வந்து உங்க லாங்கிவிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஹேப்பினஸ் குடுக்கணும். அண்ட் ஓவர்வெல்மிங்கா இருக்கக்கூடாது. சேலஞ்சிங்காவும் இருக்கணும். அத சாதிக்க நீங்க போராடணும். போராடி நீங்க சாதிக்கிறப்ப, அதுல ஏற்படுற ஹேப்பினஸ் வந்து உங்க லைஃப் ஓட அந்த லைஃப் ஸ்பேன இன்கிரீஸ் பண்ணும். உங்கள ஹேப்பியா வச்சுக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த மக்கள் ரொம்ப நம்புறாங்க. அண்ட் அதுவும் உண்மைதான. நீங்க நான் சொல்றப்பயே நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து நெனச்சு பார்த்துருப்பீங்க. அந்த விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிங்க. அது உங்களுக்கு காசு தரலாம், தராம போலாம். ஆனா அத பேஷனா செய்ய ஆரம்பிங்க. ப்ரொஃபஷன் வேற, பேஷன் வேறன்னு பார்க்க ஆரம்பிங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை நிச்சயமா ஹேப்பியா மாறும். அடுத்த விஷயம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ரிசைலன்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்ட்ரெஸ் மைண்ட் செட்ன்னு சொல்லலாம். ஆன்டி ஸ்ட்ரெஸ் மைண்ட் செட். அதாவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்துக்குள்ள உங்கள நீங்க உட்படுத்திக்கிட்டாலும், நீங்க வந்து காமா இருக்கணும். அந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த சேலஞ்ச செய்ய ட்ரை பண்ணணும். அந்த விஷயம் வந்து ஃபெயிலியராவே முடிஞ்சாலும் கூட, நீங்க வந்து ஆப்டிமிஸ்டிக்கா அத திங்க் பண்ணணும். பாசிட்டிவா இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க ஹேப்பி லைஃப வாழ்வீங்க. லாங்கிவிட்டியான லைஃப வாழ்வீங்க. பட் இத ஹேண்டில் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. மேல சொன்ன எல்லாத்தையும் கூட நீங்க பண்ண ட்ரை பண்ணலாம். பண்ணிறலாம். பட் இந்த ஒரு விஷயம், ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல நீங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றீங்க? எப்படி காமா இருக்கீங்க? அந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி தாண்டி போறீங்க? அப்படிங்கிற விஷயத்துல தான் உங்களோட லைஃப் ஸ்பேனே அடங்கியிருக்கு. அடுத்த விஷயம் கிவ் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்குன்னா, அதுக்கு நன்றி செலுத்துற விதமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து உங்கள ஹேப்பியா வச்சுக்கும் அப்படின்னு நம்புறாங்க இந்த மக்கள் வந்து. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ரீகனெக்ட் வித் நேச்சர்ன்னு சொல்றாங்க. டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவசியம். அந்த நேச்சரோட நீங்க ஒன்றி இருக்கிறது ரொம்ப அவசியம். நான் ஏன் டிராவல் நீங்க சொல்றேன்னா, அந்த மக்களுக்கு வந்து நேச்சர் வந்து இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து ஹேப்பியா வாழ்றதுக்கான இயற்கை சூழல இயற்கையா அமைச்சு குடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம பிஸியான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம வந்து மாசம் ஒரு தடவையாவது இயற்கைய தேடி போணும். அந்த நேச்சரோட நம்ம வந்து நம்மள அர்ப்பணிச்சுக்கணும்னு சொல்லலாம். ஒரு நேச்சரோட சேர்ந்து வாழ்ற மனுஷன் வந்து எப்பயுமே ஒரு ஹேப்பியான லைஃப்ப வாழ்வான் அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கிறப்ப தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நேச்சரோட க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணுங்க. 28 நாள் நீங்க வேலைக்கு ஒதுக்கிட்டாலும், 2 நாள் வந்து நேச்சர் கூட ஒண்ணா இருங்க. அப்படி இருக்கப்ப நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. சோசியல் கனெக்ஷன் மேக் பண்ணுங்க. சோசியல் கனெக்ஷன் நீங்க எப்ப மேக் பண்றீங்களோ, அப்ப வந்து உங்களுக்குள்ள இருக்க பயம் போயிரும், லோன்லினஸ் போயிரும். நீங்க ஹேப்பியா உணர்வீங்க. நீங்க வாழ விரும்புவீங்கன்னு சொல்றாங்க. எப்ப நீங்க வாழ விரும்புறீங்களோ, அப்பதான் உங்களோட லாங்கிவிட்டி அதிகரிக்கும். அடுத்து ஒண்ணே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுவும் அவங்க சொன்ன விஷயம் தான். கெட் இன் ஷேப் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் பர்த்டே. உங்களோட ஏஜ் முக்கியம் இல்ல. நீங்க 80 வயசுல கூட இருக்கலாம். ஆனா, நீங்க ஷேப்ல இருக்கணும். அடுத்த பர்த்டேக்குன்னு நெனைங்க. இப்ப நான் எப்படி இருக்கேனோ, அதே மாரி அடுத்த பர்த்டேக்கும் இத விட நல்ல ஷேப்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே போதும். அந்த ஆசை, அந்த டிசைர் வந்து உங்கள டிரைவ் பண்ணி கொண்டு போகும். அந்த இக்கிகாய்ங்கிற விஷயமே அதான். அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தான். அந்த டிசைர் தான். அந்த பர்ப்பஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் அடுத்த பர்த்டேக்கு உயிரோட இருப்பேன்னு நம்புறது இருக்குல்ல, 80 வயசுல. நான் இப்ப சொல்லல, 80 வயசுல சொல்றேன். 80 வயசுல நான் அடுத்த பர்த்டேக்கும் இதே ஷேப்போட, இல்ல இத விட பெட்டரா இருக்கேன் அப்படிங்கிற
அந்த விஷயம், நம்புற விஷயம், அந்த டிசையர் தான் உங்கள முன்னோக்கி எடுத்து செல்லும். ஹாப்பி லைஃப்க்கு வழிவகுக்கும். ஓவராலா அந்த புக் என்ன தான்டா சொல்ல வருது? 3 வார்த்தையில சொல்லுனா, லாங்கிவிட்டி, ஹாப்பினஸ், மீனிங். இது 3 தான் இந்த புக் சொல்ல வருது. இந்த 3 விஷயமும் நீங்க இந்த புக் மூலமா தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஒகினவா மக்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். ஜாப்பனீஸ் லைஃப் ஸ்டைல நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் படிச்சு முடிக்கிறப்ப உங்களுக்கு தோணும். இந்த சம்மரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போக வேற புக் பத்தி நான் பேசணும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் இந்த வீடியோ நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அந்த ஹைப் பட்டன மட்டும் கிளிக் பண்ணி விட்டு போங்க. இந்த புக்க எல்லாரும் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இந்த சம்மரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நான் மேலும் மேலும் நெறைய சம்மரி உருவாக்க எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். இது போக எந்த புக்னாலும் தமிழ் புக் அண்ட் இங்கிலீஷ் புக் எந்த புக்னாலும் நீங்க பேச சொல்லுங்க. நான் பேசுறேன். முக்கியமா நான் ஃபிக்ஷன் பத்தி தான் நம்ம அதிகமா பேச போறோம். நான் ஃபிக்ஷன் புக் நீங்க ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டு டைம் இல்ல புக் வாங்க முடியல, இல்ல புக் உட்காந்து படிக்க முடியல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த புக்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நான் சம்மரியா அந்த புக்ல ஓவராலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீங்க அத பார்த்தே புக் படிக்காட்டியும் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகி போய்க்கிட்டே இருக்கலாம். லைஃப்ல முன்னேறிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இட்ஸ் பாரதி குட் பை ஷைனிங் ஆஃப் யுவர் நண்பா. பை.